பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 ஆகிய வசனங்கள் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதில் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன். உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்து. அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய சிறமையை மாற்றுகிறவர், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறவர், இல்லாய்மையை மாற்றுகிறவர், உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர். என்ன நடக்குது, என் பிள்ளைக்கு என்ன நடக்குது? நம்ம எப்போதும் பிள்ளைகள் மேலே ஒரு கண்ணை வச்சிருப்போம் இல்லையா? பிள்ளை எங்கே போகிறாங்க, பிள்ளை எங்கே வர்றாங்க, பிள்ளை என்ன செய்கிறாங்க. அதே போல் ஆண்டவர் சொல்கிறான், உங்கள் மேல் நான் என்ன செய்வேன்? கண்ணோக்கமாக இருப்பேன். உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் செய்கிற தேவன். அல்லேலூயா. உங்களை பழுகவும் பெருகவும் செய்து என்ன செய்கிறான்னா உங்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கைன்னு சொன்னா அவங்களை பழுக பெருக செய்து ஆசீர்வதிக்க செய்து விட்டு விடல, உங்களோடு கூட அவருடைய ஒரு உறவை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார். அவர் உறவை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் மாற்றுகிறவர். அவர் சொல்ற, போன வருஷத்தை பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குகிறார். அப்படின்னா கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில வந்த இல்லாமைகள், சூழ்நிலைகள், அல்லேலூயா, நெருக்கடியான நிலைமைகள், என்ன செய்வேன் என்று தவித்த நிலைமைகள், எல்லா நெருக்கடிகளையும் வறுமைகளையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை விட்டு மாற்றி போடுகிறார். மாற்றி போட்டு அல்லேலூயா புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும்படி, அல்லேலூயா அப்படின்னா பத்திரப்பதிவுகள், நிலங்கள் வாங்குதல் கொள்ளுதல், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வழிகள், புதிய காரியங்கள் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். அவர் சொல்றாரு, அதுக்கு இடம் உண்டாக்கும்படி, அல்லேலூயா புதிய காரியத்தை செய்ய இடம் உண்டாக்கும்படி பழையதை விளக்குவீங்க. ஏன்னா ஒரு பூமியில் ஒரு பண்டிகை காலம் வரும். அந்த பண்டிகை காலத்தில் கேரளா மக்கள் எல்லாம் அதிகமாக என்ன செய்வாங்க? பழையதையெல்லாம் மாற்றிட்டு அந்த வீடை புதுமையாக்குகிறதை அல்லது பார்த்திருக்கிறோம். அந்த சூழ்நிலை எங்களுடைய உறவுகளுக்குள்ளும் ஏற்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறான், உன் வாழ்க்கையில் இருக்கிற பழையதையெல்லாம் நான் மாற்றி விட போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பழைய அல்லேலூயா ஆசீர்வாதம் பெருக முடியாதபடி இருக்கிற பழைய சூழ்நிலைகளை எல்லாம் நான் புரட்டி போட போகிறேன். அடுத்து என்ன செய்கிறேன்? ஆண்டவர் அப்படியே போகலை, உங்கள் நடுவில் என்ன செய்கிறார்? உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அவங்க தேவனாய் இருக்கிறதுக்கு முன்பு நடுவில் அவருடைய வாசஸ்தலத்தை அவர் என்ன செய்கிறார்? ஸ்தாபிக்கிறார். ஆண்டவருடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாசஸ்தலங்களை மாற்றணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாசஸ்தலம், ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கணும்னு சொன்னால், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால், புதிய ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம எவ்வளவு அந்த வீட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், எவ்வளவு காரியங்களை திருத்துறோம். அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாசஸ்தலத்தில் அவர் தங்கியிருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எதை விரும்பாத நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குதோ அவைகளை விலக்கி விட வேண்டும். அல்லேலூயா. அவைகளை விலக்கி விடும்போது ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலத்தை நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்தாபிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தாபிக்கிறார். அதுக்கு பின்பதாய் அவர் ரோசிப்பது இல்லை. அதற்கு பின்பதாய் நம்மை அவர் அல்லேலூயா சத்ருவின் கையில் விட்டு கொடுப்பது இல்லை. அதற்கு பின்பதாய் அவர் அல்லேலூயா நம்மை சோதிப்பது இல்லை. அதற்கு பின்பதாய் நம்மை அவர் அல்லேலூயா கைவிட்டு விட்டு போகிறது இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்களோ, என்னதான் இருந்தாலும் காலையில் எல்லாரும் அவங்கவுங்க கடமைகளுக்கு போவாங்க, மாலையில் வந்து ஒன்று சேருவாங்க இல்லை? அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது தேவன் வைத்து தான் ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாழ்வு. இல்லைன்னா ஒரு ஆண்டுக்கு பின்பதாய் வந்து ஒன்று சேர்வார்கள், இல்லை ஒரு மாதத்துக்கு பின்பதாய் வந்து ஒன்று ஒரு வாரத்துக்கு ஏதோ ஒரு குடும்பம் வந்து ஒன்று சேர்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஒன்றாக இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம கூட ஒன்றாக இருப்பார். அல்லேலூயா. நம்மை விட்டு போக மாட்டார் அவர். அல்லேலூயா. நம் மத்தியில் அல்லேலூயா நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்படி நம்ம
மத்தியில் அவர் உலாவி நமக்கு தேவனாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு அல்லேலூயா பிரியமில்லாததை போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீங்க. இதுவரையிலும் அல்லேலூயா இருந்த பழையவைகளை நம்முடைய வாழ்வை விட்டு விளக்கும் போதே ஆண்டவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பான். ஆண்டவர் ஆரோசிக்க மாட்டார். நாம நடுவில் அவர் உலாவா, நம்ம நடுவில் அல்லேலூயா அவர் தேவனாய் இருப்பா, நாம் அவர்கள் ஜனங்களாக இருப்போம். அல்லேலூயா உலகத்தில் ஒரு ராஜா, உலகத்தில் ஒரு அதிபதி அல்லேலூயா நமக்கு அல்லேலூயா சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் இல்லையா, எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் இல்லையா. அதே மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு தெய்வமாக இருக்கிறேன், நீ எனக்கு பிள்ளையாக இருக்கிற, ஆனால் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன் நடுவில் உலாவுவேன், உன் நடுவில் உலாவி உனக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பு, எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியம். அல்லேலூயா. அவருக்காக நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போமா? இந்த வேளையில் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? பரலோக தந்தையே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நீர் எங்களுக்காய் தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு சொன்னீர், உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன், உங்களை பழுகவும் பெருகவும் செய்வேன், உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையவைகளை விளக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர் அப்பா. எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களோடு நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கானானை சுதந்திரிக்கும்படி விசுவாசித்தவர்களுக்கு இடம் உண்டாக்குனீரே, அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை வாழ்வுகளை அனுபவிக்கும்படி என் தேவன் இடம் உண்டாக்குவீராக ஆண்டவர். சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக ஆண்டவர். அப்பா, எந்த ஒரு இடத்தில் விசாலதை வேண்டும், வேலை செய்கிற இடங்களிலாம், குடும்பத்திலாம் ஆண்டவர், உறவுகளுக்குள்ளாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த ஒரு இடத்தில் எனக்கு ஒரு மீட்பு வேண்டும், விடுதலை வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ, இயேசு என்கிற நாமத்தினால் அந்த விடுதலை என் ஜனங்களுக்கு உண்டாவதாக ஆண்டவர். அந்த விடுதலை தம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக ஆண்டவரை இடம் உண்டாக்குவீராக. வற்றாத நீரூற்றை போல மாற்றுவீராக. ஏசக்கை மாற்றி போடுவீராக. சித்தினாவை மாற்றி போடுவீராக. இடம் உண்டாக்குவீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே. எந்த விஷயத்துக்காய் நெருங்கி போய் நிற்கிறார்களோ அந்த விஷயத்தில் இயேசுவின் நாமத்தினால் இடம் உண்டாகட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். இந்த ஜெபத்துக்குள் நம்முடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவர் கேட்கும்போது உங்கள் பெரிய மிராக்கிள் நடக்கட்டும் ஆண்டவர். கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாய் நீங்கள் எந்த இடத்துல நெருக்கடியோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியை ஆண்டவர் மாற்றி உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் வைப்பா. மகிழ்ந்து கழிவுறுங்க, மகிழ்ந்து கழிவுறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.